ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மாள் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் உடலுக்கு எதிர்ப்பு சக்தியை தரக்கூடிய தானியங்கள் நிறைந்த ஒரு உணவு வகையை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த எனர்ஜி பால் செய்யறதுக்கு நான் ஒரு மெஷரிங் கப்பில் 50 கிராம் வேர்க்கடலை எடுத்துக்கிறேன். இது ஏறக்குறைய 50 கிராம் இருக்கும், கரெக்டாக சொல்ல முடியாது. நான் கப் அளவு தான் சொல்கிறேன் உங்களுக்கு. நீங்கள் எந்த பாத்திரத்தில் எடுத்துக்கிறீங்களோ அந்த பாத்திரத்தை கடைசி வரைக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க. இருந்தால் கூட அதை வச்சு நம்ம வடிகட்டிக்கலாம். இந்த மாதிரி மணல் இருக்கும் பாருங்கள், எவ்வளோ மணல் இருக்குது பாருங்கள். அதனால இதை நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். இப்போ வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி அதை நம்ம சூடு பண்ணுறோம். லேசாக சூடு பண்ணணும் சிம்மில் வச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த அந்த பவுடரை மாற்றிக்கலாம். மாற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கிறேன் நான். ஏன்னா நெய் போட்டால் நல்லா வாசமாக இருக்கும், கையிலையும் ஒட்டாமல் வரும். அதனால தான் நான் நெய் சேர்க்குறேன். இப்போது எல்லாம் கலந்துடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்ல கை பொறுக்கிற சூடுக்கு இருக்குது, எடுத்து நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக ஆக்கிக்கலாம். இப்போ நமக்கு இந்த எனர்ஜி பால்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதையெல்லாம் நம்ம ஒரே நாளில் எல்லா ஊட்டச்சத்தும் நமக்கு போய் சேராது இல்லையா? அதனால இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா டெய்லி ஒரு பால்ஸ் நம்ம சாப்பாட்டுக்கு பிறகு நமக்கு எப்போ சாப்பிடணும்னு தோணுதோ அப்போ எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அம்மாள் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.